உரிமையில் ஒருமையில் கூப்பிடுறேன், தம்பி வா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. எந்த தம்பியை கூப்பிட்டாரு, எந்த அண்ணன் கூப்பிட்டுருக்காரு? திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள். அவரும் அந்த இளைஞர் அணிக்கான கூட்டம் நடத்தினாங்களே, அந்த கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பேசினார். இலக்கியம் சார்ந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். எடுத்துக்காட்டு, ஊமைகள், இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தார். அதில் எப்படின்னா, ஒரு தலைவன்னா யார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதெல்லாம் அவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அவருடைய நடையில் சொல்ல முடியாது, அது நல்லாவும் இருக்குது. அது நம்ம அந்த மாதிரி பேசினோம்னா உங்களால் கேட்க முடியாது. ஏன்டா இப்படிலாம், ஏன்டா இவன் வேறு ராத்திரி நேரத்தில் அப்படின்ற மாதிரி தலையில் கை வச்சுருவீங்க. ஸோ அதுக்குள்ளே நான் போகல, அவர் என்ன சொல்ல வராருன்னு மட்டும் சொல்லிடுறோம். உரிமையில் நான் ஒருத்தரை கூப்பிட்றேன், தம்பி வா அப்படின்னு சொன்னார்ல, அந்த தம்பி எந்த தம்பி அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். வேறு யாரும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. வாங்க, கமான் டு த லைம் லைட் அப்படின்னு இப்போவே இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கம்மிங் காலங்களில் நம்ம அந்த திமுக நடவடிக்கை பூராமே உதயநிதியை சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி நடக்க போகுவே அப்படிங்கிறதுக்கு ஆர் ராசா அவர்களுடைய இந்த பேச்சு ஒரு சமிக்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். மற்றவங்களாம் பேசுனாங்களடா அப்படின்னு கேட்டால், மற்றவங்க பேசுகிறதெல்லாம் வேறு. ஆர் ராசா மாதிரி ஒரு கேடரில் இருக்கவங்க பேசுகிறதுன்றது வேறு. ஏன்னா அவரெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா இப்போ மாற்றம் ஒன்று நிகழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆர் ராசாவே பேச ஆரம்பிச்சிட்டாரா, அப்போ என்னமோ நடக்குதியா உள்ள அப்படின்ற பேர் ஊருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசியிருக்கார் ஆர் ராசா அவர்கள். ஆண்டவனுக்கு திருவிழா இந்த மண்ணில் நடக்கிறது, ஆனால் அறிவுக்கு திருவிழாவை நடத்திய ஒரே அரசியல் தலைவன் நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பாப்லோ நெருடோ என்ற ஒரு கவிஞன் இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றான். சிவப்பு சந்தனையில் தன்னை ஊர்கரித்துக் கொண்டான். கம்யூனிஸ்ட்காரன் பல நாடுகளுக்கு ரகசியமாக ஓடினான், துரத்தப்பட்டான். அவன் மறைவதற்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, ஒரு தத்துவ ஆறு, ஒரு இயக்கத்தின் தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, தலைமுறை மாற்றம் வருகிற போது, கரையை கெட்டிப்படுத்தி காவல் காக்கிற காவலன் எவனோ அந்த காவலன் தான் அந்த இயக்கத்திற்கு தலைவன் என்று சொன்னான். தத்துவ ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தத்துவ ஆற்றை கரையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாப்புலோ நெருடோ சொன்னான், அந்த காவலன் தான் தலைவன் என்று. நான் உரிமையோடு உரிமையை அழைக்கிறேன், தம்பி வா.